பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 24 சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படி அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தபடி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதி இடத்தில் போய் அதை அறிவித்து, நீர் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த சிலாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானும் இந்த சிலாக்கியத்துக்குரியவனாய் பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாயிருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். திரிபுவனம் அஜித்குமார் போலீஸ் காவலில் இறந்து போனது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மீடியாவிலே பரபரப்பு, நீதிமன்றத்திலே வழக்கு, சிபிஐ வசம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நகையை திருடிவிட்டார் என்கிற சந்தேகத்தின் பேரில் எந்த வழக்கும் பதிவு செய்யாமல் ஒருவரை அழைத்து சென்று அடித்திருக்கிறார்கள். அவர் இறந்து விட்டார். மிக அதிகமான காயங்கள், கொடூரமான காயங்கள் அவருடைய உடலில் இருப்பதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் தெரிவிக்கின்றன. காவலர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அடித்துதான் ஒருவரை விசாரிக்க வேண்டுமா? சாதாரணமாக விசாரிச்சா உண்மையை சொல்ல மாட்டாங்க. அடிச்சாதான், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். மயிலே இறகு போடுனா போடாது, இப்படிலாம் பழமொழிகள் இருக்கிறது. ஆனால் பைபிள்லேயும் அப்படி ரோமர் காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னால் பவுலை அடித்து விசாரிக்க சொன்னார்கள். பவுல் அதை ஆட்சேபித்தான். 2 காரணங்கள் சொன்னான். ஒன்று, நியாயம் விசாரிக்கப்படாத ஒருவனை அடிப்பது சரியல்ல. ஒருவன் தவறு செய்துவிட்டான் என்றால் தண்டனையாக அவனுக்கு அடிகளை கொடுக்கலாம். தண்டனையாக அடிகளை கொடுப்பது அந்த நாட்களிலே சட்டத்தில் இருந்தது. இன்னொரு காரணம் சொன்னான், நான் ஒரு ரோமன், எனக்கு ஒரு உரிமை இருக்கிறது, சிறப்பு உரிமை. ரோமனை அடிக்கக்கூடாது, கட்டக்கூடாது. அவர்களுக்கு சிறப்பு உரிமைகள் உண்டு. அந்த உரிமைகளை பயன்படுத்தி அவன் ஆட்சேபித்து அதை எதிர்த்து கேள்வி கேட்டு அடிக்கப்படுவதிலிருந்தும் கைகள் கட்டப்படுவதிலிருந்தும் அவன் விடுவிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய காவல்துறை உளவியல் ரீதியாக விசாரிக்க அவர்களுக்கு தெரியவில்லையா? உளவியல் ரீதியாக மேற்கத்திய நாடுகளில் விசாரிக்கிறார்கள். அப்படி விசாரிப்பதற்கு மிகுந்த பயிற்சி வேண்டும், மிகுந்த பொறுமை வேண்டும். நமது காவலர்கள் பலருக்கு அந்த பயிற்சி இல்லை, பலருக்கு அந்த பொறுமை இல்லை. ஆகவே பழைய காலத்து முறை, 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள முறை, அடித்து விசாரிக்கிறது, அதைத்தான் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். சிலர் ஒரே அடியில் செத்து விடுகிறார்கள், சிலர் 1000 அடி பட்டாலும் வாய் திறக்க மறுக்கிறார்கள். ஆகவே பழைய ஏற்பாட்டில் யூதர்களுடைய சட்டத்தில் 2-3 சாட்சிகளால் காரியம் நிலைவரப்படும். 2 அல்லது 3 சாட்சிகள் இருந்தாலே போதும். விசாரித்து 2 பேர் 3 பேர் சாட்சி சொல்லிவிட்டால் குற்றம் நிரூபிக்கப்பட்டு விடுகிறது. ஆகவே காவல்துறைக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். நாமும் ஒரு விஷயத்தை கேட்டதை அப்படியே நம்பிவிடாமல், சந்தேகத்தை அப்படியே நம்பிவிடாமல், அதை விசாரித்து அதை நம்புவது நல்லது என்பதே நாம் கற்றுக்கொள்கிற பாடம். ஆமென்.